நம்ம கூட எல்லாம் ஒரு வாரம் வந்தாலே அப்படியே வேலை அட்டாச் பட்ஜெட்டில் எனக்கு இப்படி வேணும் இவ்வளோ கறக்கு வேணும்னு இல்லைன்னா அவ்வளோ அதுக்கெல்லாம் அந்த ரேட்டுக்கு வராதுக்கு கொஞ்சம் 60,000க்கு போனவன் தொலைவுனா மாடே சிக்கல இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்திக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இது எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தந்திருக்கீங்க? நம்ம ஈரோட்டுக்காரரு தாங்க. ஈரோட்டுக்காரர் தாங்க. ஆமாம், ஈரோடு தான். உங்கள் பேர்? ஸ்ரீதருங்க. ஸ்ரீதர். சரி, இதுக்கு முன்னாடி மாடு வாங்கியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வெளியே வாங்கினது இல்லைங்க, நம்ம மாடு இருக்குது நம்மளுக்கு. மாடு இருக்குங்க. அண்ணங்கிட்ட வாங்குறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அண்ணாகிட்ட இப்போ தான் ஃபஸ்ட். போன வாரமே வந்தார், போன வாரம் நம்ம கூடயே சுற்றினார், இந்த வாரம் நம்ம கூட வந்து சுற்றி இப்போ தான் வாங்கியிருக்கோம். நம்ம கூட எல்லாம் ஒரு வாரம் வந்தாலே அப்படியே வேலை அட்டாச் ஆயிடுவாங்க, க்ளோஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்படி தான் இருப்பாங்க, எல்லாம் பழக்கமே நம்மக்கிட்ட அப்படி தான். இது என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது 56ங்க. 56. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க? 15 லிட்டர் வரும். 15 லிட்டரு. சென மாடுங்களா? சரிங்க. ஓகே. எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? இன்னொரு 5 நாள் இருக்குங்க. இன்னொரு 5 வாரத்தில் போட்டுரும். இந்த வாரத்தில் போட்டுரும். சரி, ஓகே. உங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறப்ப இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் வேணும் அப்படின்ட்டு போன வாரம் வந்து கேட்பாங்க. பட்ஜெட்டில் எனக்கு இப்படி வேணும் இவ்வளோ கறக்கு வேணும்னு எவ்வளோ வரும்னு கேட்பாங்க. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக விலையை சொல்லுவோம். அதில் முன்ன பொண்ணு நம்ம சொன்ன விலை வந்து கம்மியாகவும் கிடைக்கும், ஒரு ரூபா 2 ரூபா எச்சாகவும் கிடைக்கும். இப்போ கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வேணும்னு அவங்க கேட்கறது, உங்களுக்கு வந்துட்டு ஓகே அவங்க கேட்குற பட்ஜெட்டில் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும்னு ஏதாவது தெரியுது? முடியும் தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா அவ்வளோ அதுக்கெல்லாம் அந்த ரேட்டுக்கு வராதுங்க, கொஞ்சம் எச்சு போட்டு தான் ஆகணுங்கன்னு சொல்லிடுவேன். சொன்னானே கஸ்டமருக்கு ஓகே அந்த மாதிரி தான் பட்ஜெட்டில் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வந்துடுறீங்க. உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆச்சுங்களா? ஏன்னாக்கா ஒரு சில பேர் என்ன கேட்டுன்னு இருக்காங்கன்னாக்கா, இவர் வந்து 60,000க்கு மாடு வேணும்னு போன வாரத்தில் வந்து வந்தார். 60,000க்கு போனவன் தொலைவுனா மாடே சிக்கல இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்திக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்ட விளையாட்டுக்கு அவர் செலவு பண்ணாமல் அதே 60,000 அப்படியே கொண்டு வந்தார். இப்போ ஒரு 4,000 கம்மியாக வாங்கி கொடுத்துருக்குறோம். ஓகே. எப்படி பார்த்தாலும் அவர் எடுத்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. போன வாரம் ஆகும், ஆனால் இந்த வாரம் போன வாரமே பரவாயில்ல, எச்சானா பரவாயில்லன்னாக்கா உங்களுக்கு 4-5,000 நட்டமாக தான் இருக்கும். ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லபடியாக இருந்துச்சுன்னா பாலை கரெக்டாக அடுத்தாட்டி வாங்க வருவார், வரலைன்னா நம்ம கழுவி ஊற்றிக்கிட்டு வீட்டில் இருப்பார். அவ்வளோதான் விஷயம். இதில் என்னத்தை போய் இல்லை, நம்ம வாங்கி கொடுத்தது ஓகே இந்த அளவுக்கு கேரண்டியாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்க எப்படி பராமரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. பராமரிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, பராமரிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க. சில பேர் முன்ன போனால் நல்லாவும் பராமரித்து நம்ம நினச்சதுக்கு மேலே கொண்டு வர ஆளுகளும் இருக்காங்க. எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஏதாவது? ஓகே நான் இங்கேருந்து வாங்கின்னு போயிட்டு குறை இருந்தாக்க ஃபோன் பண்ணுவாங்க. குறை இருந்தால் மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க, குறை இல்லைன்னா ஃபோன் பண்ண மாட்டாங்க. நமக்கு மேக்ஸிமம் ஃபோன் வராது, ஏதோ 1-2 வரும். அது நிறைய குறை நம்ம சொல்லி அதை கரெக்ட் பண்ணி விட்ருவோம், என்ன தப்பு நடக்குது எதுவும் கரெக்ட் பண்ணி விட்ருவோம். பெருசாக வந்து இன்ன வரைக்கும் குறை வந்ததில்லை. குறை வந்ததுலேன்னு சொல்ல முடியாது, குறையும் வரும், இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு போய்க்கிறது இல்லை. பிடிச்சா வாங்குவோம், இல்லைன்னா இல்லை இந்த வாரம்னா அடுத்த வாரம் தாட்டி விட்ருவேன். நிம்மதியான வாழ்க்கை வாரத்தை நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் அப்படி பண்ணி விட்ருவேன். அதுதாங்க மேக்ஸிமம். வாங்கின மாடு இந்த வாரம் வாங்கின மாடு யாரும் அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணலைன்னா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்திகரமாக நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அதான் அவங்க பாலக்காரங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு நினச்சிக்குவோம். ஏதோ 1-2 ஃபோன் வந்தாலும் அதை எடுத்து பேசுவோம். அவங்க தெரியும் தெரியாமல் கூட சில விஷயங்கள் தெரியாது, டவுட்டை கேட்பாங்க பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இந்த வாரம் நம்ம எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்காதவங்க புது கஸ்டமராக தான் வந்திருக்காங்க. ஆமாம். ஓகே, அடுத்த வாட்டி நம்பிக்கை வச்சு அவங்க இன்னும் வரணும் அப்படின்னாக்கா நம்ம நல்லபடியாக எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் தான் நம்பர். அதான் சரிங்க. இதே மாதிரி நீங்கள் வர எல்லா நல்ல கஸ்டமருக்கும் நீங்கள் இன்னும் சிறப்பாக வாங்கி கொடுத்து அவங்களும் இன்றைக்கி மாடு அளவாக தான் எடுத்தால் இருந்தால் போய் ஒரு பாட்டிக்கு வாங்கி தரல மாடு. நான் பெங்களூர்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வாங்கி தரல. அதனால் நமக்கு பிடிச்சா வாங்கி கொடுப்போம். இன்றைக்கி காசு வருதுன்னு சொல்லிட்டு கையாமையன்னு வாங்கி கொடுத்து ஒரு நாள் கூத்துக்கு ஆடிட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. அதனால் நம்ம கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்கண்ணா, நீங்களும் இந்த மாடு வாங்கிட்டு போயிட்டு இன்னும் ஒரு 10 மாடு வாங்குறதுக்கு இதே இடத்துக்கு வரணுன்றது மடி வந்து வாங்குறது என்னுடைய வாழ்த்துக்கிட்டே இருப்போம். சரி, நன்றிங்க. மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மாலை பட்டி போயிருக்காரு. அது கண்ணு ஆகுதுங்க, பேசிக்க வாடகை என்ன ஏதுன்னு பேசி ஏற்றிட்டு போங்க, பட்டு அக்கன்னு போயிடும். போமா